பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. ஹாய் வியூவர்ஸ், ஒரு பொருளை சந்தைப்படுத்துவதற்கும் ஒரு நிறுவனத்தை வளர்த்து எடுப்பதற்கும் மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம். அதில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு பல யுத்திகளை ஒவ்வொருத்தரும் கையாளுவார்கள். அதில் பல நிறுவனங்கள் ஒரு காலத்தில் ரெஃபரல் மார்க்கெட்டிங்கே ஆகாதுன்னு பேசுனாங்க. சுருக்கமாக சொன்னால் ஆள் பிடிக்கிற வேலைன்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன அத்தனை நிறுவனங்களும் இன்றைக்கு ஆள் பிடிக்காமல் செய்ய முடியாதுங்கிற சூழலுக்கு வந்துட்டாங்க. அதற்கான சில நிறுவனங்களின் பட்டியலை இங்கே நேரடியாக பார்ப்போம். நெட்வொர்க் எங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னாக்கா சைனா தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஸா சொல்லுவாங்க. இந்த சைனா ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எத்தனை பேர் வந்துட்டு அதை பார்த்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில தான் வந்துட்டு இதை ஆரம்பிச்சதான் வந்துட்டு ஒரு கருத்து இருக்கு. ஆக்சுவலா சைனா ஃபேமிலி ட்ரீ அப்படின்னாக்கா வந்துட்டு நம்ம இப்போ உதாரணம் நம்ம ஃபேமிலி எடுத்துக்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க அப்படின்னாக்கா ஹஸ்பண்ட் கூட அவங்களுடைய கூட பிறந்தவங்க யார், அவங்களுடைய பேரண்ட்ஸ், அப்புறம் அவங்க எங்கெல்லாம் வந்து அவங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய குழந்தைங்க யாரெல்லாம் இருக்காங்க, அதே மாதிரி மதர் அம்மா சைட்ல வந்துட்டு யாரெல்லாம் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் யாரு, பிரதர்ஸ் யாரு, அவங்க எந்தெந்த ஊர்ல இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்களுடைய குழந்தைகள், இப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலியில எவ்ரி ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு ஒரு ஃபேமிலி ட்ரீ. கொஞ்சம் அப்படி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நீங்க உங்க கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ், அவங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய பேரண்ட்ஸ், நீங்க மேரேஜ் பண்ண வந்துட்டு விமென்ஸ் இருந்தாங்கன்னாக்கா விமென்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய பிரதர் சிஸ்டர்ஸ், மென் அப்படின்னாக்கா அவங்களுக்கு கூட பிறந்த பிரதர் சிஸ்டர்ஸ், இப்படி கொஞ்சமா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய நெட்வொர்க்கே உருவாகும். சொல்லலாம் இதுதான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசினஸ்ல உங்களோட அப்லைன் என்ன செய்யறாங்க, உங்களோட டவுன்லைன் என்ன செய்யறாங்கன்றதை விட நீங்க என்ன செய்யணுன்றது உங்களுக்கு தெரியணும். வாட் ஐ மஸ்ட் டு, நான் என்ன செய்யணும், என்னோட வேலை என்ன, அது தெரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க நினைக்கிறத விட சீக்கிரமா சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்க கனவுக்காக நீங்க செஞ்சீங்கன்னா அடுத்தவங்க என்ன செய்வான், இன்னைக்கு விராட் கோலி என்ன செய்வாரு, ரஜினிகாந்த் என்ன செய்வாரு, மோடி என்ன செய்யறாரு, இன்னைக்கு எந்த நாட்டுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத விட நீங்க என்ன செய்யணும், என்னோட வேலை என்ன, என் ஒர்க் என்ன, என்னோட ஒர்க் என்ன நீங்க தெரிஞ்சுட்டு செயல்பட்டீங்கன்னா you will be a successful person in network marketing. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெய் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.